இப்ப என் தலைவன் அருண் இந்த பிக் பாஸ் சைட்ல வின் பண்றதுக்கு அவ்வளவு பிரகாசமா வாய்ப்பு இருக்கு. தலைவி சாச்சனா வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க உள்ள வரும்போதே இந்த ரன்னர் கப் கேட்டு வந்துட்டாங்க போல. ஏன்னா டபுள் எலிமினேஷன்ல அனுப்ப வேண்டியது சாச்சனாவை. ஆனா சாச்சனாவை ஸ்போர்ட்ஸ் சேவ்டு பண்றாங்க. பாவம் அந்த குழந்தை உள்ள கஷ்டப்படுது, அதை சம்பாரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நாம ஒரு ட்வீட் போட்ட மாதிரி அதே கண்டென்ட்ட உள்ள போய் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவரை பேசி சாச்சனா அவர்களை உள்ளே வைங்க அப்படின்னு கேட்டு உள்ள வச்சிருக்காங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை வரும்போது அதெல்லாம் பெருசா பேசாதவரு இன்னைக்கு தெய்வ திருமகள் படத்துடைய கிளைமேக்ஸை கொண்டு வந்துட்டார். அவர் விக்ரம் சார் மாதிரி இப்படியும், சாச்சனா அந்த மாதிரி இப்படியும் 2 பேரும் போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இப்ப சாச்சனாவை நிக்க வச்சு சாச்சனாவை ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன் அப்படின்றத இவர் வாரம் வாரம் பதிவு பண்றாரு. வாரம் பதிவு பண்றதுனால இந்த அம்மா என்ன பண்ணுது, வாரம் முழுக்க எல்லாரையும் வேலை வாங்க, எல்லாரையும் ஒரு பயத்திலேயே வச்சு சாச்சனாவை தொட்டா ஷாக் வரும் அப்படின்ற பயத்திலேயே வச்சு. அதாவது மகாராஜா படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் ஜாம்னு சைனா வர அவருடைய புகழ் பறந்துகிட்டு இருக்கு. கடைசியில பொண்ணுக்கு ஜாம் ஆகிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோமாளி கூட்டத்துல நான் கோமாக்கு போயிட்டேன். இல்லனா மட்டும் நீங்க அறுத்து தள்ளுவீங்களா சத்யா? என்ன சத்யா புசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க? அதுக்கு உங்க கிளாப்ஸ் வர வெளில வருது. அன்ஷிதா எப்பயும் போல நேத்துல இருந்தே சார் அவங்க அதை டாமினேட் பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க வன்மத்தை காட்டுறாங்க, இவங்க என்னத்தை காட்டுறாங்க, நீங்க என்னத்தமா காட்டுற? முத்து தீபக் மஞ்சரி தனியா உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேதான் இருக்க போகுது புல்லிங், வாக்கிங், லொட்டு, லொசுக்கு எல்லாம் ஃபார்ம் ஆக போகுது, இதுக்கு மேலதான் பிரச்சனைகள் பெருசா இருக்க போகுதுன்னும் போது மஞ்சரி ஆண்கள் டீம்ல ஆல்ரெடி புல்லிங் டீம் இருக்கு. அப்புறம் தீபக் என்ன சொல்றாங்க, டாமினேட் இப்ப டாமினேட் சொல்ல முடியாதுல்ல, அவன் கேம் இப்ப அவன் தானே ஆடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு தெளிவான மோடுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. வர்ஷினி வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாழெல்லாம் எடுக்க வச்சு செட் ப்ராப்பர்ட்டியில மிச்சம் இருந்த வாழெல்லாம் ஒட்டி அதுல ரத்தக்கரையை பதிய வச்சு வர்ஷினியை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. என் தலைவி வர்ஷினி அவர்கள் வெளில போயிட்டாங்க. 2 தலைவி சொல்லியிருந்தேன், ஒரு தலைவை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேர் போக வேண்டியது டபுள் எலிமினேஷனையே சிங்கிள் எவிக்ஷனா மாத்திட்டாங்க. தேவையில்லாம அன்ஷிதா அவர்கள் வந்து சச்சனா அவர்களை தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தேவையில்லாம ஒரு குறும்படத்தை போடுவாங்க. அப்படி குறும்படத்தை போடலன்னா அதை ஜாம் பாட்டில மொத்தமா கூட்டு வீட்டுல நடப்பிடுவாங்க. இந்த ஜாம் பாட்டில் விஷயம் பெருசா ஆகும். இனிமேதான் தெரிய போகுது, எல்லாரும் தனித்தனியா அடிச்சுப்பாங்க, இனிமே எது ஃப்ரெண்ட்ஷிப் எது குரூப்பிசம்லாம் இனிமேதான் தெரிய போகுதுன்னு அருண் சொல்றப்பல கேட்கும் போது விஷாலும் ஜெஃப்ரியும் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தத்துவ பாடல், ஒரு கருத்துள்ள பாடல பாடினாங்க. அந்த 7 வாரத்துல என்ன நடந்துச்சுன்னு பாடினாங்க. ஆனா அந்த 7 வாரத்துல என்ன நடந்துச்சுன்றது அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா அதுவும் அருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டாஸ்க கொடுத்தா அழுகுறது, கன்ஃபெஷன் ரூமுக்கு போனா புழுகுறது அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? யார சொல்றாங்க? சாச்சனா தாக்குறாங்களா? இல்ல கேக்குறேன், இது யார நினைச்சு அப்படி பேசுறாங்க? என் கட்சிக்காரர் என் பழைய தலைவி சாச்சனா வந்து தவறானவங்களா? எப்படி அப்படி சொல்லலாம்? என்ன ஒரு நோக்கம் அது? ஆனா அவங்க அப்படித்தானே பண்றாங்க. எப்படிதான் பண்றாங்க? சாச்சனா அந்த மொத்த வீட்டுக்கும் 5 ஸ்டார் வாங்கி கொடுத்த ஒரு மகராசி மாவை அதான் இப்ப 5 ஸ்டார்ல இருந்து பர்கர் பிரியாணி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுவ. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஹோட்டல் சர்வர் ஆக்குனது பத்தாதுன்னு விஜய் சேதுபதி ஆக்கிட்டாங்கல்ல. ஹோட்டல் சர்வர் மாதிரி ஒரு பர்கர் ஒண்ணு, அடுத்து ஒரு பிரியாணி ஒண்ணு பார்சல் அப்படிங்கிறானுங்க ஹோஸ்ட. இல்ல வந்துருச்சு முன்னாடி பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் பறக்கிறது தாவறது கத்திரிக்காவோட வந்துச்சு. பட் அவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. சிக்கன் நான்வெஜ் இருக்கும்போது கத்திரிக்காய் எவன் எடுப்பான்? எடுக்கிறாங்களே, ஏன்னா அவங்க வீகன். ஆனா கத்திரிக்காய் பிடிக்காது. சரி, ஓகே. தலைவர் வருகிறார், மயில் கல்ல வைக்கிறார். நாங்களாம் பெரிய கல்லாவே போன்லயோ டிவியிலோ போட்டு இந்த பிக் பாஸ் எழுத்து மூடலாம் நடக்கிற டைம்ல வீட்டுக்குள்ள ஒரு மயில் கல் மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி வச்சு எவ்வளவு நாள் தான் இவங்க டூல இருந்தாங்க, இப்ப எல்லாம் எவ்வளவு நாள்ல அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மயில் கல் ஒட்டுறாங்க. இதை பார்த்து உனக்கு என்ன தோணுச்சு? மயில் கல் ஒட்டுனானுங்க ரைட்டு.
பட் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே மைல்கல் ஓட்டுறதுக்கு முன்னாடி. அவங்களுக்கு ஒண்ணு எடுத்திருந்தா கண்டஸ்டன்ட் கரெக்டா பார்த்து மைல்கல் எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு வாரம் இருந்த பீக் மட்டும்தான். அந்த ஒரு வாரமே கம்மியான பீக் தான். அதுக்கப்புறம் இந்த சீசன்ல பீக்கே கிடையாது. அது எல்லாருமே சொல்றது அதுதான். இந்த 8th சீசன்ங்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான சீசனா இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் மாத்தி இருக்காங்க. மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் 50th மேல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? இத மாத்துறதுக்கே உங்களுக்கு 50 நாள் ஆச்சாடா? இந்த ம். கோர்ட்டு தான் பிரச்சனைன்னு வாரத்திலேயே சொல்லிட்டோமேடா. என்னதெல்லாம் பண்ணீங்க? ட்ரையல் அண்ட் எரர் இருக்கு. நீங்க பண்றதுக்கு நாங்கெல்லாம் பலியாடாடா? இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. தீபக் வர்ஷினி 7 நாள்ன்றாரு, மஞ்சரி சௌந்தர்யா 2 வாரம்ன்றாங்க. இந்த மாதிரி அது அப்படியே போகுது. கடைசியில ரஞ்சித் அவர்களுக்கு தான் நிறைய பேர் போடுறாங்க. அது அவர் என்ன சொல்ற, நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் சார். நான் எதை கொடுத்தாலும் பாசிட்டிவா எடுத்துப்பேன் சார். நான் பொதுவாவே ஒரு பாசிட்டிவான ஆளு சார். நீ ஒண்ணு கொட்டாய் விடு இல்ல இரும்பு. இல்ல கொட்டாயில இல்ல இருமல் தான். அதான் சொல்றேன். ஒண்ணு கொட்டாய் விடுற இல்ல இருப்புற. உடம்பு சரியில்லாம இருக்குன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு வர? இந்த மக்களுக்காக ஒரு நம்பி சொல்றாங்களா மக்களுக்காக? ரெண்டும் தான். இன்னொன்னு இது நான் வரலன்னா எனக்கு மாசம் ஆனா வராது. சரி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நம்ம ஒரு 50 நாளா பூவுக்கு அட்லீஸ்ட் இப்பவாவது ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு முடிவு எடுத்து அதை நடுக்கோட தூக்குனது வந்து ஒரு நல்ல விஷயம். இதுக்கப்புறம் கேம் ஓஹோ அப்படின்னு இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இருக்க. இப்ப 2 குரூப்பா இருந்தவங்க 5 குரூப்பா மாறுவாங்க. 5 குரூப்பா மாறினதுக்கு அப்புறம் புல்லிங், மாக்கிங், பிரச்சனைகள், சண்டைகள், அடிதடிகள் நடக்கும். இத சுவாரஸ்யம் நினைச்சு ஒரு கூட்டம் பார்க்கும். அதுக்கு ஓட்டு போடும். அதுல யாரு பெரிய மல்யுத்த வீராங்கனை யாரு நிறைய பண்ணாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போட்டோம். வின் பண்ணுவது என்ன ஒரு அற்புதமான ஒரு கேம் பிளான். இப்ப என் தலைவன் அருண் இந்த பிக் பாஸ் 8ல வின் பண்றதுக்கு அவ்வளவு பிரகாசமா வாய்ப்பு இருக்கு. தலைவி சாச்சனா வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க உள்ள வரும்போதே இந்த ரன்னர் கப் கேட்டு வந்துட்டாங்க போல. ஏன்னா டபுள் எலிமினேஷன்ல அனுப்ப வேண்டியது சாச்சனாவை. ஆனா சாச்சனாவை ஸ்போர்ட்ஸ் சேவ்டு பண்றாங்க. பாவம் அந்த குழந்தை உள்ள கஷ்டப்படுது, அதை சம்பாரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நாம ஒரு பீட்டு போட்ட மாதிரி அதே கண்டென்ட்ட உள்ள போய் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவரை பேசி சாச்சனா அவர்களை உள்ளே வைங்க அப்படின்னு கேட்டு உள்ள வச்சிருக்காங்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? சாச்சனா பத்தி அந்த விஷயத்த அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குல்ல. முதல்ல இருந்து இன்னைக்குமே வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி தான் இருந்துச்சு. அதையுமே எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லயும் சரி எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். ஏதோ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, என் குழந்தைய அள வச்சுட்டாங்க, டேடியை கூட்டு வந்து எல்லாரையும் திட்ட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் போட்டதை பாத்துருந்தேன் நான். சண்டே வருவாரு என் டேடி அப்படின்ட்டு. நேத்து அழுதாங்களே சாச்சனா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலையா? 15 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ், செம்ம பெர்ஃபார்மன்ஸ். நீலாம் வாழ்ந்த அந்த இதே நீ இழந்துட்ட, புண்ணியத்தையே இழந்துட்ட நேற்று அந்த வீடியோ பாரு. நாளைக்கு உட்காந்து பாக்குறேன் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு அந்த வீடியோல வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சனி நாளைக்கு பார்த்துட்டு வரேன். பாருங்க பொறுமையாவா. சரி, ஓகே. வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை வரும்போது அதெல்லாம் பெருசா பேசாதவரு இன்னைக்கு தெய்வ திருமகள் படத்துடைய கிளைமேக்ஸினை கொண்டு வந்துட்டார். அவர் விக்ரம் சார் மாதிரி இப்படியும், சாச்சனா அந்த மாதிரி இப்படியும் 2 பேரும் போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஜாம் இஷ்யூவை பத்தி பேசணும். நான் இது ஒரு 3 நாள் மழையே போட்டேன். தேவையில்லாம அன்ஷிதா அவர்கள் வந்து சச்சனா அவர்களை தவறு செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தேவையில்லாம ஒரு குறும்படத்தை போடுவாங்க. அப்படி குறும்படத்தை போடலன்னா அந்த ஜாம் பாட்டில மொத்தமா கூட்டு வீட்டுல நிரப்பிடுவாங்க. இந்த ஜாம் பாட்டில் விஷயம் பெருசா ஆகும் அப்படின்னு போட்டேன். யாரும் இப்ப நம்பல. இன்னைக்கு கடைசியா ஒரு ஃபைனலா கேட்டாரு, ஜாம் பாட்டில் உனக்கு பிடிக்குமாமா அப்படிங்கிறாரு. வாட்ச் பண்ணீங்களா? வரும் ஜாம் பாட்டில் வரும் மக்களே.
அதனால் அக்கம் பக்கத்தில் சென்னை பக்கத்தில் வசிக்கும் மக்களே, உங்க அருகாமையில் உள்ள குரோசரி ஷாப்பில் போய் ஜாம் பாட்டில இப்பயே வாங்கி ஸ்டாக் பண்ணீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா விஜய் சேதுபதி சார் ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு உங்களுக்கு தட்டுப்பாடாக வாய்ப்புகள் இருக்கு, பாத்துங்க. தன் மகளுக்காக எதையும் செய்ய மாட்டாரா விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல ஒரே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஜாம் ஜாம் இல்ல, அதாவது மகாராஜா படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் ஜாம் ஜாம்னு சைனா வர அவருடைய புகழ் பறந்துகிட்டு இருக்கு. கடைசியில தான் பொண்ணுக்கு ஜாம் வாங்கிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரில இன்னைக்கு முக்காவாசியர் அதான் சொன்னாங்க. எல்லா விஷயத்திலயுமே ஒரு இடத்துல கூட சாச்சனா வித்துக்கிட்டே மாத்திக்கிறீங்களே, அவ்வளவு பாசமா இல்ல நீங்க வந்து கேரக்டராவே மாறிட்டீங்களா, நீங்க உண்மையிலே மகாராஜால உங்க மகளாவே மாறிட்டீங்களா நீங்க அப்படிலாம் நிறைய பேர் மீம்ஸ். இல்ல, எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இப்ப சாச்சனா நிக்க வச்சு சாச்சனாவே ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன் அப்படின்றத இவர் வாரம் வாரம் பதிவு பண்றாரு. வாரம் வாரம் பதிவு பண்றதுனால இந்த அம்மா என்ன பண்ணுது, வாரம் முழுக்க எல்லாரையும் வேலை வாங்குது, எல்லாரையும் ஒரு பயத்திலேயே வச்சிருக்கு. சாச்சனாவை தொட்டா ஷாக் வரும் அப்படின்ற பயத்திலேயே வச்சிருக்கு. ஆனா அதுவும் இல்லாம சிரிக்கிறாப்ல பேசும்போது, நான் ஒழுங்கா பண்ணல சார் அப்படிங்கிறப்பல. அது விஜய் சேது சார் சிரிக்காதீங்க சாச்சனா, நீங்க ஒழுங்கா பண்ணல, அதுக்கு வருத்தப்படணும். ஓகே சார் நான் வருத்தப்படுறேன், அதையும் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றேன். அட பாவி, போனெல்லாம் கண்டஸ்டன்டா உள்ள நிக்க வச்சு நான் வெளில இருந்து ஹோஸ்ட் பண்றேன், நான்தாயா வருத்தப்படணும் அப்படின்றது அவருடைய மனசாட்சியா இருக்கும். அதாவது கமல் சார் 7 சீசனா வாங்கின நெகட்டிவிட்டியே ஒரே சீசன்ல வாங்கிட்டார். புரியுதா உனக்கு? புரியுதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்லவர் மாமனிதர். இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு அட்ரஸ் பண்ணாங்கடா. ஜாம் விஷயத்துல அட்ரஸ் பண்ணும் போதெல்லாம் நான் வந்து சில்லறை சதற விட்டேன். மஞ்சரி, ஜாக்லின், சவுண்ட், அப்ப உங்களுக்கு சாச்சனா இப்படித்தான்றது உங்க சிந்தனையில இருக்கு. நீங்க அதை வைத்துக் கொண்டு என்னுடைய அன்பான புதல்வியை நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பிரச்சனை உங்களுடைய எண்ணத்துல, எங்க சச்சனா வண்ணத்துல இல்ல அப்படின்றாங்க. நீங்க சில்லறை செதற விட்டுருக்கீங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து டிவி ஸ்கிரீனை செதற விடணும் அப்படின்னு நினைச்ச மொமெண்ட் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி மொமெண்ட்ஸ். அப்புறம் என்ன, அவங்க காசு ஆச்சே செதற விட்டா அவங்கதான் மறுபடியும் செலவழிக்கணும் அப்படின்ட்டு செதற விடாம போயிருக்காங்க. அடுத்ததெல்லாம் சூப்பரா ஒரு டாபிக் போவாருன்னா, ராஜா சார் நீங்க உங்க ரோல பண்ணீங்களா, ராணி மேடம் நீங்க உங்க ரோல பண்ணீங்களா, மறுபடியும் சாச்சனாவா அப்படின்னு எங்களுக்கு அம்மா நான் சுகர் பேஷண்ட்ப்பா பிபி பேஷண்ட்ப்பான்ற மாதிரி டிவி முன்னாடி எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த டாஸ்க்ல தான் நீ சொன்னது நடந்துச்சு. ராணவ் வந்து ஆமா சார் என்ன டாமினேட் பண்ணிட்டாங்க, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன்ற பேர்ல நான் வந்து ஒரு உழப்பிட்டேன் அப்படின்னு ராணவ் ஒத்துக்கிறாரு. தப்புதான் சார், தப்பு என் மேலதான் சார், தப்ப நான் உணர்றேன் சார் அப்படின்றாங்க. ஆனா மட்டன் பிரியாணி வந்தோம்னா டேடி ஐ லவ் யூ அப்படின்றாங்க, கிஸ் பண்றாங்க. மகள்களை பெற்ற அப்பாக்குத்தான் தெரியும். ஆமா, அதுல இல்லை அப்படின்றது. ஆமா, அதெல்லாம் வருது, அந்த மொமெண்ட் வருது. பரவாயில்ல, இப்ப இங்க மறைக்க தெரிஞ்ச உனக்கு இன்டர்வியூல மறைக்க தெரியலையே பல விஷயத்த. வருவோம். பாவப்பட்ட ஆளை பத்தி எல்லாம் பேசிருக்க, கேள்விப்பட்டேன். வர தனியா அந்த இன்டர்வியூவை இன்னைக்கு நம்ம 20 நிமிஷம் ரிவ்யூ பண்றோம். நமக்களே அந்த இன்டர்வியூ ரிவ்யூ பண்ணிடுவோமா? வேண்டாமே, ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பையனை போட்டு தாக்கணுங்கிற அவசியம் ஏன்? நீங்க சாச்சனாவுக்கு ஒரு அப்பா மாதிரி அண்ணனா இருந்து அதை மன்னிச்சு விட்டுறலாம்ல. நீங்க அப்படி விஜய் சேது சார் இறக்கம் காட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் இறக்கம் காட்ட மாட்டோம். இப்ப இறக்கம் தான், நீ எவ்வளவு இறக்கம் காட்டியோ அந்த இறக்கம் தான் காட்டுற. வெயிட் பண்ண வர. இப்ப இந்த சத்யா கோமாளி கூட்டத்துல நான் கோமாக்கு போயிட்டேன், இல்லனா மட்டும் நீங்க அறுத்து தள்ளுவீங்களா சத்யா? என்ன சத்யா புசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க? அதுக்கு உங்களுக்கு கிளாப்ஸ் வர வெளில வருது. கோமகள் கூட்டத்துல கோமாக்கு போயிட்டாராம்.
அது எதுக்கு தெரியுமா? சத்யா எந்திக்கும் போது அதை பார்த்து சிரிச்சாப்லையா, அந்த டயத்துல சத்யா எந்திரிச்சு கவுண்டர் கொடுக்குறான் இர்ரி அப்படின்ட்டு அப்புறமா எந்திரிச்சு கவுண்டர் கொடுத்ததுதான் அந்த கவுண்டர் எனக்கு தெரிஞ்சு, காண்ட்ல கொடுத்த கவுண்டர். அன்ஷிதா எப்பயும் போல நேத்துல இருந்தே சார் அவங்க அதை டாமினேட் பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அவங்க வன்மத்தை காட்டுறாங்க, இவங்க என்னத்தை காட்டுறாங்க, நீங்க என்னத்தமா காட்டுற. இன்னைக்கெல்லாம் அந்த ஸ்வீட் டப்பா அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்தோடனே அர்ணவ் வெளியில வர போறாருன்ற அவ்வளவு ஒரு சந்தோஷம் அன்ஷிதா முகத்துல. பௌர்ணமி நிலவே இறங்கி அன்ஷிதா முகத்தை நிக்குதுன்னா பாத்துக்கோ. ஆனா அர்ணவ் யாருமே சொல்லலையே, எல்லாரும் தர்ஷா குப்தாங்கிறாங்க, தர்ஷா குப்தா மேக்சிமம் தர்ஷா குப்தாக்கு தான் ஓட்டு கொடுக்குது இந்த சைடு. ஆமா, ஏன் டால்டாஸ் சொல்லிட்டு போனா அப்புறம் எப்படி சொல்லுவாங்க, பயப்படுவாங்களா இல்லையா? வந்திருந்திருக்கணும், இன்னைக்கு ட்விஸ்ட் நடந்திருக்கும். ஆமா சரியா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஓகேவா? என்னாலதான் தப்பு அப்படின்னு சாச்சனா அவர்கள் பெருந்தன்மையா இன்னைக்கு தவறை உணர்ந்து ஏத்துக்கிட்டாரு. அதற்காக பர்கர் அடுத்த வாரம் வழங்கப்படும். அவ்வளவுதான். அடுத்த வாட்டி எங்கேயாச்சும் விஜய் சேவி சாரை பார்த்தோம்னா 2 சொட்டு தோசை சார் வித் சட்னியோட 1 சைடு ஆம்லெட் பெப்பர் கம்மியா அப்படி நம்ம எதாவது நடக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் போட்டாங்க. இப்ப மார்க் பாபுவே போட்டாரு, ரெஜரா ப்ரோ வேணாம், நியூ ஆங்கர் தான் வேணும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, மார்க் பாபுவே போட வச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு போட்டிருக்காரு. அப்புறம் ஏன் போட்டாருன்னு தெரியல எனக்கு. ஆனா உண்மைக்குமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க ரொம்ப அழகாவே ஆங்கரிங் பண்ணாங்க அப்படின்னு. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இருக்குது இல்லையே. நல்லா நானே சொன்னா பார்ப்பேன். வாழ்த்துக்கள். இல்ல நான் ஒத்துக்கிறேன் நானு. இதுல என்ன இருக்குது? ஓ, நீங்க இப்ப சாச்சனா மாதிரி ஆயிடுற. தவறை ஒத்துக்கும் சாச்சனா, தவறை தெரிஞ்சு கொண்டு ரெஜிரா. தவறுலாம் இல்ல, நம்மளுக்கு கால்ல இருந்து தவறு அப்படின்னு ஆரம்பிப்பேன் பாகுபலி மாதிரி. என்னன்னா எது தவறு அப்படின்னு பாகுபலி மாதிரி ஆரம்பிப்பேன். அப்படிலாம் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அந்த கேரக்டரே கிடையாது நானு. ஐயோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுப்பா, கன்ஃபார்ம்டா தெரியும். எனக்கு அந்த கேரக்டரே கிடையாது. நம்ம பெருசா எதுவும் யோசிக்கிறது கிடையாது. இதுல இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வர்ஷினி வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாழெல்லாம் எடுக்க வச்சு, செட் ப்ராப்பர்ட்டியில மிச்சம் இருந்த வாழெல்லாம் ஒட்டி அதுல ரத்தக்கரையை பதிய வச்சு வர்ஷினியை வெளில அமிச்சிட்டாங்க. என் தலைவி வர்ஷினி அவர்கள் வெளில போயிட்டாங்க. 2 தலைவி சொல்லியிருந்தேன், ஒரு தலைவை வெளில அமிச்சிட்டாங்க. 2 பேர் போக வேண்டியது டபுள் எலிமினேஷனையே சிங்கிள் எவிக்ஷனா மாத்திட்டாங்க. சரி விட்டுரு, ஒரு தலைவி போயிட்டாங்க, இட்ஸ் ஓகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன், வர்ஷினி அவர்கள் போனது வந்து அன்ஃபேர் அப்படின்னு சோசியல் மீடியால பரவலா ஒரு ட்வீட் பார்த்தேன். அவனெல்லாம் ஓட்டு போட்டுருந்தா போயிருக்க மாட்டாங்க. இவனுங்க ஓட்டு சாச்சனா போறன்ற கடுப்புல அன்ஃபேர்னு போடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் என்ன சொல்றேன், வர்ஷினி போறது ஃபேர், சாச்சனா சேவ் ஆனதுதான் அன்ஃபேர். ஏன்னா வர்ஷினி அந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ணல. அந்த அந்த பிரின்சிபல் ரூல்ல மட்டும் வைஸ் பிரின்சிபல் கிட்ட பேசுற அந்த கண்டென்ட்ல மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாங்களே தவிர மற்றபடி ஒண்ணும் பெருசா பண்ணல. அந்த மைக்கேல் டாஸ்க்ல கூட உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டா தெரியலண்ணே. அதுல கூட வந்து குழம்பிதான் போயிட்டு, ஓ அப்ப இப்படியா நான் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு மாத்திட்டு வந்த சொன்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுண்ணே. முடிஞ்சா ஆமா. சரி, அதனால 6 பேக் வச்சிருந்த ஃபீமேல் தலைவிய வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வரும்போது அருண் கிட்ட சேம் கனெக்ட், சேம் டச், நான் உங்களுக்காக ஒண்ணு வரைஞ்சேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. வெளியில என்ன நடக்க போகுது அதை நினைச்சாவே, வெளியில என்ன நடக்க போகுது நினைச்சாலே இப்ப எனக்கு வந்து கலவரமா இருக்கு. சரி, இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது விஜய் விஷாலும் தர்ஷிகாவும் ஒரு லவ் கண்டென்ட் தனியா ஒரு நடத்துறாங்க. போக மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற இத பார்க்கும்போது அதை அவாய்ட் பண்ணி அடுத்த கண்டென்ட்டுக்கு போலாம்னு தோணுது. ஆனால் போயிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து டபுள் எலிமினேஷனா வைல்டு கார்டா அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் வர்ஷினி அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம், வர்ஷினி வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடி அழகா பாடிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, வர்ஷினி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் டபுள் எலிமினேஷனா வைல்டு கார்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டப்பா வச்சு சிங்கிளா தான் வரும்னு எழுதி கொடுத்து உள்ள இந்த கோட்டை அழிச்சு நம்மள வந்து கோமா காமிச்ச மொமெண்ட்டை தான் நான் பாக்குறேன். இருக்கிறது அந்த டப்பாவை பேக் பண்ணீங்க, இந்த ஒரே ஒரு லெட்டருக்கா யாரா நீங்க
இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, யாராச்சும் வருவாங்க, தர்ஷா குப்தா வருவாங்க, இல்ல என் தலைவன் வருவாப்புல, உங்கள ஒரு குழம்ப வச்சாப்புல கொஞ்ச நேரம். அதுக்கு தான் அந்த ஈகர்னஸ கூட்டுறதுக்கு தான் அந்த டப்பா. ம். ம், 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 சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ம். ஏய் சிக்ஸ் பேக் வச்சிருக்க பொண்ணை வெளில அனுப்பிச்சாங்கன்னு சொன்னேன். யாரோ சிக்ஸ் பேக் வச்சிருக்க பையன் அப்படின்னு சொன்ன மாதிரி போடுறான். தப்பாவா சொல்லிட்டேன்? பொண்ணு தான் சொன்னீங்க. பொண்ணுதான் சொன்னேன். ஆமா. என்னையே ம், ம். கன்ஃபியூஸ் பண்றாங்க. அண்ணே, ம், ம். கரெக்ட்டா தானே பேசின்னு இருக்கிறீங்க நீங்க. ஆமா. ம், சரி. அதுக்கப்புறம் வெளில அருண் என்ன சொல்லிக்கிறார் தனியானா, இனிமேதான் தெரிய போகுது. எல்லாரும் தனித்தனியா அடிச்சுப்பாங்க. இனிமே எது ஃப்ரெண்ட்ஷிப், எது குரூப்பிசம்லாம் இனிமே தான் தெரிய போகுதுன்னு அருண் சொல்றப்பல கேட்கும்போது, என் மைண்ட் டபுக்கு டப்பா, டபுக்கு டப்பா, டபுக்கு டப்பான்னு ஓடுது. ம். டபுக்கு டப்பா உனக்கு புரியலனா, இதை உன்னால ஃபீல் பண்ண முடியாது. டபுக்கு டப்பா. ஆமா. ஓகே. ஏதோ மீம்ஸ் ஏதோ விட்டு போச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த காய்ச்சல் டயத்துல 2 நாள் அதுக்குள்ள. நான் பார்த்துட்டு வரேன். அப்கிரேட் ஆயிட்டு வரேன் இருங்க. ம். வரேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுல முத்து, தீபக், மஞ்சரி தனியா உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேதான் இருக்க போகுது. புல்லிங், மாக்கிங், லொட்டு, லொசுக்கு எல்லாம் ஃபார்ம் ஆக போகுது. இதுக்கு மேலதான் பிரச்சனைகள் பெருசா இருக்க போகுதுன்னும் போது மஞ்சரி ஆண்கள் டீம்ல ஆல்ரெடி புல்லிங் டீம் இருக்கு. ம். அப்புறம் தீபக் என்ன சொல்றாங்க, டாமினாங்க இப்ப டாமினன் சொல்ல முடியாதுல்ல. அவன் கேம் இப்ப அவன் தானே ஆடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு தெளிவான மோடுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ம். நாளைக்கு மறுபடியும் பழைய திருடி கதவை திரடின்ற மாதிரி ஆயிடும். இப்பதான் சோலோ கேம் ஆரம்பிச்சிருச்சே. இன்னும் அவங்க யூனிக்கா பண்ண வேண்டியதுதான். இதுக்கடுத்து யாருனாலும் அடிக்கலாம். என்னனாலும் பேசலாம். ஓவர் ஷேடோ பண்ணலாம். இப்ப வந்து அந்த இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணும்போது இன்னொரு பக்கம் ராணுவ வந்து குழந்தை போல தன் பெற்றோர்களை பிறந்த நாள்ல இல்ல அவங்களை மிஸ் பண்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறாரா, இல்ல வெளில இருக்க கேர்ள் ஃபிரெண்ட் மிஸ் பண்ணி அழுகுறாரா, இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற கேர்ள் ஃபிரெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது அழுகுறாரான்றது நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது இருந்தாலும் கடைசியில வந்து ராணுவத்துக்கு பிறந்த நாள் ஆகுது. எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். பால்லாம் எரிஞ்சுலாம் நம்ம அதை கொண்டாடின விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. நல்லா இருந்துச்சுல. நல்லா இருந்துச்சு. இதுக்கு தானே ஒரு நாளைக்கு அவங்க விளையாடுறதுக்கு தானே ஒரு ஆளுக்கு 20,000 30,000 கொடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அற்புதமானது. கேக்க கொடுத்து கம்ஃபர்டபுளா இருக்காங்கடா வீட்டுக்குள்ள. ஏன்னா ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடக்கூடாதானே? என்னன்னு இது? அது பர்த்டே பாய், பர்த்டே பேபி. சரி ஓகே, இவ்வளவுதான் கண்டென்ட் மக்களே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.